ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டி ஸ்டோரி. நிறைய பேர்த்துக்கு ராஜானும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ராஜாவை கதை சொல்லலாமா? நிறைய பேர்த்துக்கு அந்த ராஜா தெரியும், இந்த ராஜா தெரியும், நடுவில் இருக்கிற ராஜா தெரியும், கொஞ்சம் ராஜா தெரியும், நிறைய ராஜா தெரியும். அந்த வகையில் நான் சொல்கிற போகிற ராஜா பேர் நான் சொல்ல மாட்டேன். இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ராஜா பேர். சரி, கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. எப்போவுமே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்த்தோன்னா அந்த ராஜாவுக்கு எங்கள் மக்கள்லாம் கவலைவே படக்கூடாதுன்னு மக்களுக்கு சப்போஸ் கவலை துன்பம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு பெல்லை அடிச்சிட்டுனாங்க ராஜா. அந்த பெல்லை வச்சு அடித்து கூப்பிடுவாங்க ராஜாவை. இந்த மாதிரி ஏதாச்சும் கவலை ஏதாச்சுன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் மக்கள் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆவேன். அந்த மாதிரி வாக்கு எடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப நாள் கடந்துச்சு. அந்த பெல்லை யாருமே அடிக்கலை, யாருமே தொடலை. அதனால ராஜாவும் சரி நம்ம மக்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் ராஜா பார்த்தோன்னா அந்த கிரீடத்தில் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பெல் அடிக்குது. என்னடா நம்ம மக்கள் தான் பார்த்தோன்னா அது எந்த கவலையும் இல்லைன்னு நினச்சா என்ன திடீர்னு அடிக்குதுன்னு பார்த்தா மேலே போய் பார்த்தா ஒரு பசு நிற்கிது. பசுவா? ஏன் பசு நிற்கிது அப்படின்னு கேட்டு இந்த பசு பாஷை பேசுகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பசு மேன்னு என்னமோ சொல்லுது. அதை பசு பாஷை பேசுகிறவங்களும் அதை கேட்டுட்டு ராஜாகிட்ட சொல்கிறாங்க. ராஜா ஷாக் ஆகிட்டாங்க. அப்படி என்னன்னு சொன்னாங்கன்னா அது உங்ககிட்ட சொல்லணும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, பார்த்துருங்க. பசு பாஷை பேசுகிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசுவோட கன்று பார்த்தோன்னா உங்கள் மகன் தேரில் ஏற்றி கொண்டாங்க அப்படி சொன்னோடனே ராஜாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் மகனா கொண்டா அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. பசு கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. அப்போ தான் ராஜா யோசிக்கிறாங்க, நம்ம தான் வாக்கு எடுத்தோம்ல, யார் குற்றம் செஞ்சவங்களோ அவங்களுக்கு இந்த பசுவாக இருந்தானே மக்களாக இருந்தானே எல்லாமே நம்ம ஊர் தானே அப்படின்னு சொல்லி தப்பு செஞ்ச நம்ம மகனையே கொல்ல ரெடி ஆகிட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் ராஜா இது தப்பு, ராஜா இது உங்கள் ஒரே மகன்தான், வேணா கொன்றாதீங்க அப்படின்னு சொல்கிறது கேட்காம பசுவோட கன்றை எந்த தேரில் வச்சு கொண்டானோ என் மகன் எந்த தேரில் வச்சு கொண்டானோ அதே தேர் அதே வழியில் வச்சு தன் மகனே கொண்ட ஒரே வீர ராஜா பேர் சொல்ல மாட்டேன். நீங்கள் கமெண்டில் சொல்லிக்கோங்க. நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த கதையை தெரிஞ்சோன்னே இந்த கதையிலேருந்தே பார்த்தீங்களா ராஜா எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்கன்னு. ஸோ கமெண்டில் அவங்க பேரை இது பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டேன்.